CodeIgniter இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற வழிகள் எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றணும். CodeIgniter.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா CodeIgniter 3 ஃப்ரேம்வொர்க்கான டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண இந்த ஃபைலை நீங்கள் அன்சிப் பண்ணணும். அதை அன்சிப் பண்ண வேண்டியது எங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ளே htdocsனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இங்கே தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அன்சிப் பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது பேஸ் URL செட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதில் அப்ளிகேஷன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் config.phpன்ற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்காக எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது VS Code அல்லது Sublime. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்ன்ற அரே வேரியபிள்குள்ளே ஏகப்பட்ட இண்டெக்ஸை கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனை குறிக்குது. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் எதுனா base_URL. இதில் நீங்கள் செட் பண்ண போகிற URL தான் உங்களோட ப்ராஜெக்ட் URL-ஆக இருக்கும். லோக்கல் ஹோஸ்ட் / உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை வச்சுக்கோங்க. அதே நேம் தான் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட நேமாகவும் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களோட ஃபோல்டர் நேம் URL போடும் போது அங்கே ப்ரௌசரில் தெரியும். நான் வச்சுருக்கிறது CodeIgniter 3. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்குன்னா, இதே அப்ளிகேஷனில் கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற database.php அப்படின்ற ஃபைல். அதை டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே டேட்டாபேஸ்க்கான ஒரு அரே வேரியபிள் இருக்கும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் எதுனா யூசர் நேம் அப்படின்றது. MySQLோட யூசர் நேம் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் ரூட்டாக தான் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்காது. ஒருவேளை யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் ஏற்கனவே வேறு செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. மூணாவது டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் நீங்கள் உங்களோட டேட்டாபேஸ் நேமை கொடுக்கணும். இதுக்காக நீங்கள் உங்களோட PHP MyAdminக்குள்ளே போய் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கணும் உங்களோட ஏதாவது ஒரு நேமில். இப்போ நான் my_db அப்படின்ற ஒரு பேரில் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படிங்கிறது. இப்போது இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கான நேமை நீங்கள் என்னவா வேணாலும் வச்சுக்கலாம். அதை வச்சிட்ட பிறகு உங்களுடைய எக்ஸாம்பிளில் இருக்கிற Apache சர்வர் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, MySQL சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் டைப் பண்ண வேண்டிய URL localhost / உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம். CodeIgniterோட ஒரு வெல்கம் பேஜை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களுடைய CodeIgniterல இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரோலரையும் நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு index.phpன்ற ஒரு ஃபைல் மூலமாக தான் போய் அக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி பண்ணாமல் நேரடியாக URLல உங்களோட கண்ட்ரோலரை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்.